ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நசீம் ரெசிபி. இன்றைக்கி நான் உங்களுக்கு பகாரியா வித் தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு சிம்பிள் மெத்தடில் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பகாரியா ரைஸ் வித் தால்ச்சாக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பகாரியா ரைஸ்க்கு என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன். 1/2 kg ரைஸ் எடுத்துருக்கேன். நார்மல் நம்ம வீட்டில் செய்கிற ரைஸ் தான். 1/2 hour ஊற போட்டுடணும். கொத்தமல்லி, புதினா, சால்ட்டு, தக்காளி ஒரு தக்காளி போதும், எண்ணெய் 150 கிராம், 6 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன் மீடியமான சைஸில் 2 ஆனியன் போதும். இப்போ நம்ம உங்களுக்கு ஃபஸ்ட்டு பகாரியா ரைஸ் எப்படி செய்கிறது நான் செஞ்சு காட்டுறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆயில் நம்ம 150 கிராம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சம் நல்லா ஆயில் ஹீட் ஆகட்டும். ஓகேங்க, இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 2 லோங்கு, 2 பட்டை, 2 இலாச்சி போட்டுக்கணும். ஆனியன் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் சால்ட்டு. ரொம்ப வதங்க விடக்கூடாது, லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும். ஓகேங்க, இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும், ஜாஸ்தி ரோஸ்ட் ஆகக்கூடாது. இப்போ ரொம்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்படி ஆனியனுக்கு மேலே வரணும் இஞ்சி பூண்டு, நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு போட்டால். தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி போட்டுட்டு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும். வேறு எதுவுமே போடக்கூடாது. நான் 1 கப்பில் அரிசி அளந்துருக்கேன்னா 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். 1 கப் ரைஸ்க்கு 2 கப், நீங்கள் 2 கப் எடுத்தாலும் 4 கப் ஊற்றணும். ஓகேங்க, இந்த அளவுக்கு இப்போ குக் ஆகிடுச்சு. நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம சால்ட் போட்டுக்கிட்டு எவ்வளோ உப்பு தேவை, காரம் கீரம்லாம் எதுவுமே போடக்கூடாது. அதை இப்போ நீங்கள் மூடி வச்சுட்டு நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். மூடி போட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தண்ணி நல்லா சூடாகிடுச்சுன்னா அரிசி போட்டு இறக்கிட வேண்டியதான். ஓகேங்க, இப்போது நல்லா கொதி வந்துடுச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன்னா மிக்ஸ் பண்ணி மூடி விட்டுடணும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகும் நல்லா. ஓகேங்க, இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக தண்ணி இருக்குது, நம்ம அப்படியே விடணும். கொஞ்சம் நல்லா அப்படியே இதுவாகிடும். லைட்டாக இப்படி இருக்கும் தண்ணி. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே சுண்டிடும். அது கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கும்போது நம்ம தம் கொடுத்துடணும். ஓகேங்க, இப்போ நம்மளுக்கு தண்ணி நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும், ஜாஸ்தி தண்ணி இருக்கக்கூடாது. இது மாதிரி லைட்டாக இருக்கும்போது நம்ம தம் கொடுத்தா நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும். லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுக்கோங்க.
15 மினிட்ஸ், கரெக்டாக 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து பகாரியா ரைஸ் வந்து 15 மினிட்ஸ் தம் விட்டுருக்கோம். அதுக்குள்ளே நம்ம தால்ச்சாக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுருக்கோம் நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். 2 மீடியம் சைஸில் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். தனியாத்தூள், ரெட் சில்லி, ஒரு பத்தை தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் 100 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன், கொத்தமல்லி, சால்ட்டு, மஞ்சாத்தூள், முருங்கைக்காய் வந்து ஒரு முருங்கைக்காய் எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 100 கிராம் கடலப்பருப்பு 1/4 ஹவர் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி மீடியம் சைஸில் வந்து 4 தக்காளி எடுத்துருக்கேன். புளி வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க, போதும், ஊற வச்சுருக்கேன். ஓகேங்க, இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஊற வச்சிருந்தோம் இல்லையா கடலப்பருப்பு, அதை போட்டுக்கணும். தக்காளி வந்து 4 கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, லைட்டாக கொஞ்சம் வச்சுக்கணும், ஏன்னா அது தாளிக்கும் போது வேணும். 1 ஸ்பூன் நல்லா மஞ்சள் போட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணி, ஒரு 4-5 விசில் விட்டால் போதும். 4 விசில் விட்டால் போதும். நம்ம 4 விசிலுக்கு வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, 4 விசில் ஆகட்டும். ஓகேங்க, இப்போ தால்ச்சா வந்து நம்ம 4 விசில் வர வரைக்கும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனோடனே ஆயில் 50 கிராம் ஊற்றிக்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே 2 லோங் 2 பட்டை போட்டு ஆனியன் போட்டு நல்லா கொஞ்சம் ஆனியன் ரோஸ்ட் ஆகணும். ஓகேங்க, இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 2 லோங்கு 2 பட்டை, ஆனியன், 1 ஸ்பூன் சால்ட்டு போடணும். அப்போ தான் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா கொஞ்சம் ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஓகேங்க, இப்போ ஆனியன் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகணும், அப்போதான் தால்ச்சா நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, தனியா 3 ஸ்பூன், ரெட் சில்லி 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். காரம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, லைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மஞ்சாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். லைட்டாக கொத்தமல்லி, இது கூட நம்ம இந்த முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதில் நிறைய காய் கூட போடலாம். ஆனால் நான் முருங்கைக்காய் தான் போடுவேன், இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு காய் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு அதை நம்ம தேங்காய் வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட போட்டு டூ மினிட்ஸ் கொஞ்சம் குக் ஆகும். ஓகேங்க, இந்த மாதிரி நல்லா குக் ஆகிடும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தால்ச்சா. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி விட்டுடணும். அந்த முருங்கைக்காய் வந்து லைட்டாக வெந்தோடனே நம்ம வந்து இந்த பருப்பு வேக வச்சுருந்தாலே அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அந்த முருங்கைக்காய் நல்லா வேகட்டும். ஓகேங்க, 4 விசில் ஆயிடுச்சு.
ஆன பிறகு இது மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப பண்ணிட்டா நைஸாக ஆகிடக்கூடாது. லைட்டாக இது மாதிரி பருப்பு தெரியணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் தால்ச்சாக்கு. இந்த முருங்கைக்காவும் நல்லா ஓகே, இவ்வளோ ஆனால் போதும். ஜாஸ்தி இதுவாகிட்டுனா எல்லாம் உடஞ்சிடும். இப்போ நம்ம தால்ச்சா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா. புளி வந்து லைட்டாக போடணும், ஜாஸ்தி புளிப்பு ஆகிடக்கூடாது. கரெக்டாக இருக்கா பார்த்துக்கலாம். உப்பு வந்து லைட்டாக கம்மியாக இருக்குது. உங்களுக்கு உப்பு காரம் எவ்வளோ வேணும் உங்கள் அளவுக்கு போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி லைட்டாக மேலே போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் ஆன பிறகு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்க, 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தால்ச்சா எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். லோ ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணணும். கரெக்டாக வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். வந்து நம்ம பகாரியா ரைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கூட இது வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பகாரியா ரைஸ் நம்ம தால்ச்சா நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. நான் இது கூட வந்து புதினா சட்னி வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா சிக்கன் கிரேவி கூட பண்ணிக்கலாம், இல்லை சிக்கன் ஃப்ரை கூட வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பகாரியா ரைஸ் வித் தால்ச்சா நல்லா சூப்பராக வந்திருக்கு. என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.